இப்போ இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியத்தை பாருங்க. எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கணும், உள்ள வரணும்னா எங்க இருந்தோ சுத்தி வரணும். ஆனா இவங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க. வாசலுக்கு முன்னாடி இவங்க தங்கள் கூடாரத்தை போடுவாங்க. எந்திரிச்ச உடனே எதை பார்ப்பாங்க? தேவனுடைய மகிமையை, தேவ பிரசன்னத்தை, வாசலை, தேவனுடைய கிருபையை அனுபவிக்க பாக்கியம் யாருக்கு தான் கிடைச்சது? யூதாவுக்கு கிடைச்சிச்சு. இதுல இருந்து ஒன்று தெரிகிறது, கர்த்தர் துதிக்கிற ஒரு மனுஷனை தனக்கு முன்னே வைத்துக் கொள்ளுவார். தனக்கு முன்னே கொண்டு வந்து என்ன செய்வாரு? என் கூட இருப்பா, நீ தாப்பா எனக்கு வேணும். யாரை தெரியுமா ஆண்டவர் வச்சுக்கிறவர் முன்னாடி? உங்க வாழ்க்கையில முன்னாடி போகணும்னு விரும்புனீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, தேவனை துதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. நீ ஒன்றும் செய்ய வேணாம்ப்பா, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ கர்த்தரை துதிக்கிறவனாரு. ஆண்டவர் வாழ்க்கையில்